இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்டில் பண்ணினீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. ஏன் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அல்வாவாக நினைப்பீங்க, பட் அல்வா கிடையாது. அதையும் தாண்டி செம்ம டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசியில் செய்கிற சக்கரை பொங்கல் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் ஸ்வீட் ஸ்டாலே டோட்டலாக தோத்துடுங்க, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கருப்பு கவுனி அரிசியை வந்து 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா வேக விடுங்க. நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை நார்மலாக கடாயில் வந்து நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்த பிறகு அதில் சர்க்கரைக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் மண்டவெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது எல்லாம் மசிஞ்சிற போது கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நெய்யில் கொஞ்சோண்டு தேங்காய் பல்லாக கட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு, அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிசு பண்ணி ஊற்றிக்கிட்டோன்னா அப்பா செம்மையாக இருக்கும். பார்த்தாலே நாக்கு ஊறுதுன்னா அது நாக்கில் வச்சதுமே சும்மாவாக இருக்க முடியும், அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சுருக்கேன், அதோட லிங்க் கீழே ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.